வணக்கம் அனுகிரகம் தமிழ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தெரியும் 10ஆம் இடத்துல சனி போய் வேலை தொழில பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்க போகக்கூடிய தருணத்துல போயிட்டு இருக்கார். குரு ராசிக்குள்ளே இருக்கிறார். ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருப்பது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மிதுன ராசிக்கு அருமையாக இருக்கிறது. அதே சமயத்துல மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, ராசி அதிபதி ஆகிய புதனே பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சிம்மத்துல இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் செகண்ட் ஆஃப் 3வது 4வது வாரத்தில் 4வது இடத்துக்கு மாறுகிறார். சூரியனும் 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். கேதுவோட சேர போகிறார். இத்தகைய மாற்றங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா பினான்சியல் விஷயத்துக்கு நல்ல ஓகோன்னு இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லை. மறைமுக இன்கம்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு, தவறுகள் இல்லை. கொஞ்சம் பினான்சியல் விஷயத்துல கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுக்குது. அதே சமயத்துல புதன் ராசி அதிபதியே 4ஆம் இடத்துல போய் மூலத்திற்கோண பலம் பெறும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கக்கூடிய அமைப்பு. இடம் வீடு அது மாதிரி சில விஷயத்துல கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் சனியின் பார்வை பெறுகிறார். சூரியனும் சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ தாயார், இடம், வீடு, வண்டி, வாகனத்துல கொஞ்சம் கேர்ஃபுல் வேணும். நாம என்னதான சில பாசிட்டிவான சில விஷயங்கள் இருந்தாலும் அதுல கொஞ்சம் டிலேஸும் சில ஹேர்டில்ஸ் என்னங்க, சில தடங்குகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த சனியின் 10ஆம் வீட்டு பார்வை கொடுக்குது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதே சமயத்துல 6ஆம் வீட்டு ருணச்சத்திராதிபதியாகிய செவ்வாய் 5ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். ஸோ குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நீங்க மெனக்கெட வேண்டிய அமைப்புகள் இருக்கு. லாபம் நோக்கி சில விஷயங்கள் நீங்க ஈடுபடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல இந்த ராசி அதிபதி ஒரு பக்கம் பலம் பெறுகிறார், ஒரு பக்கம் சனியின் பார்வை பெறும் பொழுது நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக தேவைப்பட போகிறது. அதே சமயத்துல சில பேர்த்துக்கு சொத்து வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது எல்லாமே மாதத்தின் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் அருமையா இருக்கிறது நமக்கு தெரியும். அதே சமயத்துல மாத கிரகத்தின் சஞ்சாரமும் அடுத்தடுத்து போகக்கூடிய அமைப்புகளும் ஓரளவுக்கு சரியா வருவதனால அதுக்கு பிடிச்ச நட்பு வீடு, ஸ்தான பலம் உள்ள வீடு, அது மாதிரி வீடுகளிலேயே பாத்தீங்கன்னா ராசிகளிலேயே புதன் மாறுவதனால எண்ணத்தில் தீர்க்கங்கள் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்பு, எல்லாத்துலயும் ஒரு புத்திசாலித்தனம், இது எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. மாணவர்கள் என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் என்ன போகலாம், எது மாதிரி காலேஜ் நம்ம ட்ரை பண்ணலாம், இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க படிக்கக்கூடியதுலேயே கொஞ்சம் நேர்த்தியான சில அப்ரோச்சு, மேக்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இது மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலான படிப்பு, ஐடி சம்மந்தப்பட்ட படிப்புகள் இருந்தாலும் நல்லா அமைப்பு வருது. அதே சமயத்துல செவ்வாயும் குரு பார்வை வருவதனால மெடிக்கல் ரிலேட்டடா படிக்கிறவங்க, நீட் எக்ஸாம் பண்றவங்களுக்குலாம் ஓரளவு கான்ஃபிடன்ஸும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மிதுன ராசி 2025 செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்துல ராகு கேதுகள் 9, 3 இருக்கும் பொழுது சகோதர விஷயங்கள், இளைய சகோதர விஷயங்கள், தந்தையார் விஷயத்துல கொஞ்சம் சில அக்கறைகள் தேவைப்படும். அவங்களுக்கு சில தோஷங்களை கொடுத்து ஜாதகருக்கு நல்லது கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு இருந்து 7ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீட்டை பார்ப்பதனால ஓரளவுக்கு வாழ்க்கையில டெவலப் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம், இப்பதான் கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்கள் கடந்த 4 மாசமாவே கிடைக்குது. ஏன்னா குரு 12ல போய் விரயங்களாகவே போன வருஷம் 2024 மே மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொடுத்த அந்த அமைப்பு இப்ப மாறி விரயங்கள் குறைந்து இப்ப அவரு என்ன செய்யலாம், அந்த ஜாதகர் எப்படி ஜெயிச்சு எப்படி செய்து நம்ம முன்னுக்கு வர முடியுங்கிறதுல கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்துல இந்த செப்டம்பர் மாதமும் ஒரு முக்கியமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வருகிறது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சில பொருட்கள் வாங்குறது, வீடு, வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயங்கள் சேகரிச்சுக்கிறது, அதாவது நம்ம அமைச்சுக்கிறது. அதே சமயத்துல தாயாருக்கு சில விஷயங்கள் பண்ணிக்கிறது,
குடும்பத்துல ஒரு சில விஷயங்கள் வாங்குறது, வசதிப்படுத்திக்கிறது, அதே சமயத்துல தொழில் வேலையில அடுத்த லெவல் போகிறது, இது மாதிரி சில உத்தியோக உயர்வுகளும் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் குரோத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மிதுன ராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் வருகிறது. அதே சமயத்துல ராஜயோகாதிபதி ஆகிய சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது அந்த 3ஆம் இடத்து சிம்மத்தை அவர் வலுப்படுத்தி அரசு சார்ந்த விஷயங்கள், தந்தையார் விஷயங்கள், அதுல எல்லாம் கொஞ்சம் நல்ல மேன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரருக்கு உண்டு. ஸோ கடந்த 3-4 மாதமாவே வேலை தொழில அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை மிதுன ராசிக்காரருக்கு அது சனி கொடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு 10ஆம் இடத்திலேயே ராஜயோகாதிபதியாக செயல்பட்டு வாழ்க்கையில அடுத்தடுத்து நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ, என்ன வேலை செய்யறீங்களோ, அதுல வந்து ஒரு புதுமையும் புரட்சியும் செய்து அதுல முன்னேற்றங்கள் பெற்று அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில படிநிலையில அந்த தொழில் வேலை படிநிலையில போகக்கூடிய அமைப்பை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த செப்டம்பர் மாதமும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்வேகத்துடன் செயல்படுவதா இருக்கட்டும், சமயோஜிய புக்தியுடன் முடிவுகள் எடுப்பதாக இருக்கட்டும், வேண்டாததை கழித்து வேண்டுகிறதை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறந்த காலம், போன காலத்துல 2-3 வருஷத்துல நம்ம எந்தெந்த விஷயத்த விட்டுட்டோமோ, எந்தெந்த விஷயம் அவ்வளவு சிரத்தையா செய்யலையோ, அதெல்லாம் இப்ப கொஞ்சம் நல்லாவே ஓஸ்து சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2025 கண்டிப்பா உண்டு. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெட்டரா இருக்கு. மாத கிரகத்தின் குறிப்பா ராசி அதிபதி சூரியன், ராஜயோகாதிபதி சுக்கிரன், செவ்வாய், அதாவது மிதுன ராசிக்கு ஆகாத கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை பெறுவதனால சில எதிரிகளின் பிரச்சனைகள், எதிரிகளால தொல்லைகள், வம்பு வழக்குகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைந்து சில பிரச்சனைகள் இல்லாமல், ஏன்னா 6க்கு 12ஆம் இடத்துல 5ல் இருக்கிறதுனால கொஞ்சம் இல்லாத ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்கு இருக்கு. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் நல்லா யூஸ் பண்ணி சில விஷயங்கள் சாதகமாக நீங்க செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வம்பு வழக்குகள் எல்லாம் குறைச்சு இப்போ செய்ய வேண்டிய விஷயத்தை உத்வேகமாக செய்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்க நகரக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃபா இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு அடுத்தடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சிகள் நிறைந்த ஒரு மாதம், ஒரு காலகட்டமாக 2 வாரமாக இருந்து 3rd and 4th வீக்ல பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிக்கு தகுந்த சில பெனிஃபிட்ஸ், சில கையில சில விஷயங்கள் விழுவுது, சிலது நம்ம அச்சீவ் பண்றோங்கிற மாதிரி சில விஷயங்கள், சிலது வாங்கணும், சிலது நம்ம கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அமையக்கூடிய ஒரு 2ஆ பிரிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 2 வாரம், செகண்ட் ஹாஃப் கடைசி 2 வாரத்தையும் பிரிக்கும் பொழுது செகண்ட் ஹாஃப் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் வாங்கக்கூடிய, முயற்சிக்கு ஏற்ற ஒரு பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 மிதுன ராசிக்கு வருகிறது. இதுவரை பார்த்தது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்கு, திருக்பலம் எப்படி இருக்கு, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்துல இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்துல இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் நாம் இப்ப பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்ப நாம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்ப கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்ப நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து
வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.